Good morning, church. காலை வணக்கம் திருச்சபையே. Hallelujah. Hallelujah. We want to welcome all of you for the second worship service for the month of October. இந்த அக்டோபர் மாதத்தின் இரண்டாவது வார ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு உங்களை நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். It's truly a joy for us to be in the presence of the Lord. தேவனுடைய பிரசன்னத்தில் இருப்பது நமக்கு கிடைத்திருக்கிறதான ஒரு நல்ல பாக்கியம், சந்தோஷம். Amen. Amen. Let's stand to our feet. எல்லாரும் எழுந்து நிற்போம். Let's prepare ourselves even as we are going to worship the Lord. இந்த வேளை தேவனை ஆராதிக்கும்படியாக நம்மை ஆயத்தப்படுத்துவோம். Oh kababa bariya daraba eshabariya daraba nandurida nama oh daraba kabala bada baraduni maraduna mashi darama shebariya daraba holy shabara burianda buriakadu rira namarana buri badana mashira bakana burianda rabo lidara bara bara buri bara bashandu rikana muli ebariya darama shibariya daraba namarana buri bara bara burianda namarabakka balabo riba baba mama namaduriya shandu ekababa baba baba mama naduriya shakarabu shiribiriya daraba ekabariya balabo holy lord rida namarabara buri badana marana maraba shadara buriakarabu worship you. There is no one like you. Oh, holy, holy, holy. Ridana mashida daraburi badaburi badabadu. Thank you, Holy Spirit. Thank you, Jesus. கர்த்தரை உயர்த்துவோம், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவனுடைய வாக்குத்தத்தங்களை சொல்லி தன் துதிக்கு பாத்திரரை நம்ம உயர்த்துவோம். இந்த காலை வேளையில ஒவ்வொருடைய உள்ளமும் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கட்டும், ஒவ்வொருடைய உள்ளமும் ஆண்டவரை ஆராதிக்கட்டும். எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் கர்த்தரை துதிப்போம், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி. Thank you Jesus. எல்லாரும் எழுந்து நின்று உற்சாகமாய் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்தரிப்போம். ஹalleluya. Thank you Jesus. உம்மை நாங்கள் உயர்த்தி ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹalleluya. ரீடாதா நம ஷரகபலது. சத்தமாய் கரங்களை தட்டி ஹalleluya. தீர்க்க தரிசனமாக thank you Jesus இந்த பாடலை பாடி நம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரத்துக் கொள்வோம். தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உங்க உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உங்க உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. உங்க ஆவிய அனுப்புங்க, என்ன உயிரடைய செய்யுங்க. உங்க ஆவிய அனுப்புங்க, என்ன உயிரடைய செய்யுங்க. இழந்த எலும்பு இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே, உழந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. எல்லாரும் ஒருமித்தவர்களாய் உயிரடைய வேண்டுமே. ஹalleluya. உயிரடைய வேண்டுமே. ஹalleluya. உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உங்க உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உங்க உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. பாதாள கட்டுகள் உடையட்டுமே, பார்வோனின் வல்லமை அழியட்டுமே. பாதாள கட்டுகள் உடையட்டுமே, பார்வோனின் வல்லமை அழியட்டுமே. உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே, உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே. கரங்களை உயர்த்தி ஆசைத்து உயிரடைய வேண்டுமே. ஹalleluya. உயிரடைய வேண்டுமே. கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஆராதித்து உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உங்க உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உங்க உயிர் தெழு
வல்லமை வேண்டுமே. நாம் ஆராதிக்கிற இந்த வேளையிலே கவலையின் கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படட்டும். சந்தோஷத்தினாலே பரிசுத்த ஆவியோட பிரசன்னத்தினாலே ஒவ்வொருவரும் நிறைந்து தொடர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரித்து உற்சாகமாய் கரங்களை தட்டி அவர் நாமத்தை நாம் ஸ்தோத்திரித்து துதித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி ஆராதிப்போமா. ரிபாலா காடாரபோ ரிகாடா ஸ்ரீகாரபா ரந்தனமோ ரிபாலா கனமோ ரிடா டாடா ஷரலபோரி அண்டரபோ. ஜீசஸ் உம்மை உயர்த்துகிறோம். கவலையின் கட்டுகள் உடையட்டுமே, சந்தோஷத்தாலே நிரப்பிடுமே. கவலையின் கட்டுகள் உடையட்டுமே, சந்தோஷத்தாலே நிரப்பிடுமே. எங்கள் இரவுகள் எல்லாம் துதி நேரமாய் உயிரடைய வேண்டுமே. என் இரவுகள் எல்லாம் துதி நேரமாய் உயிரடைய வேண்டுமே. மறுபடியும் இது ஒரு பாடலாக மட்டுமல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நாங்கள் உயிரோடு இருப்பதற்கு காரணமே உம்மை ஆராதிப்பதற்காக மட்டுமே என்று சொல்லி அந்த தேவாதி தேவனை உயர்த்துகிற இந்த வேளையிலே உண்மையான ஒரு ஆராதனை நம்ம ஏறெடுப்போம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒவ்வொரு வார்த்தைகளும் பாடலின் வரிகளும் உச்சரித்த தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கவலையின் கட்டுகள் உடையட்டுமே, சந்தோஷத்தாலே நிரப்பிடுமே. கவலையின் கட்டுகள் உடையட்டுமே, சந்தோஷத்தாலே நிரப்பிடுமே. என் இரவுகள் எல்லாம் துதி நேரமாய் உயிரடைய வேண்டுமே. என் இரவுகள் எல்லாம் துதி நேரமாய் உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. ஹல்லேலூயா. உயிரடைய வேண்டுமே. ஹல்லேலூயா. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. உங்க உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. உங்க உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உங்க உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. உங்க உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. Thank you, Jesus. Oh, Shabababari ande. Oh, Kadaradu Ekabari andarama sidaraba. Oh, Shabababari andarama sidarabari ande. We worship you. Yes, Lord. Lord, in this difficult time, Yes, we want to declare, Lord, that you are more than enough for us. Lord, you are our reward. You are our salvation, our strength in times of trouble. And this morning, we just want to magnify your name. We just want to glorify your name. We want to declare once again that you are enough, oh God. Christ is my reward and all of my devotion. Now there's nothing in this world that could ever satisfy. Yes, Lord. Through every trial, my soul will sing, no turning back. I've been set free. Yes, Lord. Christ is enough for me. Christ is enough for me. Everything I need is in you. Everything I need. Christ my
joy of my salvation. Yes, Lord. And this hope will never fail. Heaven is our hope. Through every storm, my soul will sing. Jesus is here. To God be the glory. Christ is enough for me. Christ is enough for me. Everything I need is everything, Lord. Everything I need. Christ is enough for me. Christ is enough for me. Everything I need is everything we need. Everything I need. Christ is my reward. Christ is my reward and all of my devotion. Now there's nothing in this world that could ever satisfy. Yes, Lord, through every trial, my soul will sing. No turning back, I've been set free. Oh, Christ is enough for me. Christ is, Lord, you are more than enough for us, Lord. Everything I need is everything we need. Everything I need. Christ is enough for me. Christ is enough for me. Everything I need is in you. Everything I need. Christ my all in all. The joy of my salvation. And this hope will never fail. Heaven is our hope. Through every storm, my soul will sing. Jesus is here. To God be the glory. Christ is enough for me. Christ is enough for me. Everything we need, everything I need is in you, Lord. Everything I need. Christ is enough for me. Christ is enough for me. Everything I need is everything we need. Everything I have decided to follow Jesus. No turning back, no turning back. I have decided to follow Jesus. No turning back, no turning. The cross before me, the world behind me. No turning back, no turning back. The cross before me, the world behind me. No turning back, no turning back. Oh yes, Lord, Christ is enough for. Lord, you're more than enough for us, Lord. In the midst of all that we're dealing with, oh God, you are more than enough, Lord. Everything I need is in you. Everything
everything I need. Christ is enough for me. Yes, you are. Christ is enough for me. Everything I need is in you. Everything I need. Oh, yes, Lord. All we need is in you, Jesus. Lord, you are more than enough, Lord. Oh, Shabababari and Rama, Ekabari and Rama, Sidarabare. Oh, Ekabababa Sadarabari and oh, Shabari and Nan potruwe Valadevam Niren Devame Altuve Yen Katare Iduve Yen Vanjaya Nantu Dipe Nire Yen Nidiyam Oh, may potrugiro Nan potruit Valadevam Niren Devame. I worship you. I worship you, Almighty God. There is none like you. I worship you, O Prince of Peace. That is what I long to do. I give you praise, for you are my righteousness. Oh, we worship you. I worship you, Almighty God. There is none like you. None potruin, none potruin, Valadeva, Niren Deva. Oh, my Vatugiro, none Vatuve, Yen Katare. Iduve Yen Vanjaya Nantu Dipe Nire Yen Nidiyam. Oh, Nan potruin Valadeva Niren Devame. Yes, Lord, there is none like you. Niren Devame. Oh, Shabababari ande Ekabari andarama sidaraba Eba shoboria bari adaraba Ekababari andarama sidaraba. Eba babari andarama shibari andarama Ekibiri andarama siniribi. Oh, narababa sinarabari adaraba Shebari ande. Lord, we worship you.
baka baba baba sidara eba shaba baba baba re andarama ndera baka daraba shibare adaraba oh daraba baba sidara bare andaraba andarama Yamarila bakuri andar basakala bakuri andar Rika mori marabala barabala bakuri anduri basabari andai Rika mori namakuri andar basabari andai Rimarala basaburi la bakuri andai Ninallava ஆண்டவரே ஆவியானவரே உமக்கு நன்றி ஆவியானவரே உமக்கு நன்றி பரிசுத்த தேவனே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் thank you தூயாவியே உமக்கு நன்றி hallelujah பலபக்ரியந்தா hallelujah ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே thank you lord lord you are worthy to be praised ஆண்டவரே துதிகளுக்கு பாத்திரர் நீர் ஒருவர் மாத்திரமே you are worthy to be praised oh god நீர் துதிக்கப்படத்தக்கவர் ஆண்டவரே worthy 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 is the lamb நீரே பாத்திரர் 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 சுவாமி we come this morning with a heart of thanks நன்றி இதயத்தோடு கூட இந்த காலைவேளை வந்திருக்கிறோம் with a heart of praise ஆண்டவரே துதியின் இதயத்தோடு வந்திருக்கிறோம் worshiping you for how great you are oh god நீ பெரியவர் என்று சொல்லி நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே you are great you are faithful oh god நீ பெரியவர் சுவாமி உண்மையுள்ள தேவன் நீர் ஒருவர் மாத்திரம் and this morning we just lift our hands we lift our hearts unto you oh god இந்த காலைவேளை எங்கள் இருதயத்தை எங்கள் கரங்களை உயர்த்தும் சமூகத்தை நிக்கிறோம் ஆண்டவரே because you are worthy காரணம் நீ ஒருவரே பாத்திரர் you are worthy oh god நீ ஒருவர் மாத்திரம் பாத்திரர் ஆண்டவரே worship you for who you are நீர் யார் என்பதற்காகவே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே thank you jesus நன்றி இயேசுவே hallelujah ஹalleluya let us prepare ourselves for the second part of worship நம்ம ஆராதனை இரண்டாவது பகுதிக்கு நம்ம இருதயத்தை ஆயத்தப்படுத்துவோம் just take your tithes and offerings and keep it in your hands காணிக்கை தசமபாகத்தை எடுத்து கையில் வைத்துக் கொள்ளுங்கள் as we give this morning இந்த காலைவேளை நமக்கு இந்த கொடுக்கும் வேற நேரத்துல கூட we're going to give with a heart of thanks and appreciating all that the lord has done தேவன் நமக்கு செய்த எல்லா காரியத்துக்காக தேவனுக்கு நன்றி சொல்லி நம்ம கொடுக்க போகிறோம் not just give out of a routine or giving for the sake of it கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல எப்போது கொடுக்கிற வண்ணமாக கொடுக்காதபடிக்கு but we're going to give unto the lord thanking him with our hearts நம்ம தேவனுக்கு கொடுக்கும்போது நன்றி இதயத்தோடு கூட கொடுப்போமாக hallelujah thank you jesus let's proceed to give our tithes and offerings காணிக்கை தசமபாகத்தை கர்த்தர் சமூகத்தில் செலுத்துவோம் இப்பொழுது oh kababa shibari andara oh hallelujah ஸ்தோத்திரம் ஆண்டவரே shikaba சிபரப sidaraba கிரியாந்தரப ஷக்க lord you are good you are good நீ பெரியவர் ஆண்டவரே பெரியவர் ஆண்டவரே Daraba shikaba ரைக்கபோல பக்ரியாந்தரப hallelujah ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே praises ஸ்தோத்திரிக்கிறோம் father you are worthy 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 நீ ஒருவர் மாத்திரம் பாத்திரர் பாத்திரர் சுவாமி you are great oh god நீ பெரியவர் ஆண்டவரே you are great நீ பெரியவர் we thank you we worship you நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி thank you jesus நன்றி இயேசுவே as we pray for the tithes and the offerings collected this morning இந்த காலைவேளை கூட எடுக்கப்பட்ட காணிக்கை தசமபாகத்தை ஜெபிக்க வேளையிலும் let's just lay our hands if you have an envelope you have a bag whatever it is lay your hands as a family upon the tithes and offerings உங்க கையிலே அந்த தசமபாக காணிக்கை அந்த envelope அந்த பேக் எது இருக்க வேண்டும் அது மேல உங்க கருத்தை வைத்துக் கொள்ளுங்கள் குடும்பமாக ஜெபம் பண்ணுங்கள் let's pray ஜெபம் பண்ணுவோம் hallelujah ஹalleluya father we thank you for this morning பிதாவே இந்த காலை வேளைக்காக நன்றி we சொல்கிறோம் thank you for this privilege that we can come and stand before you உங்க சமூகத்தை வந்து நிக்க கொடுத்த மகாபலி ஸ்லாக்கியத்துக்கு நன்றி it's an honor for us to stand before the king of kings ராஜாதி ராஜன் மத்தியில் நிற்பது எங்களுக்கு கொடுத்த ஒரு கனம் ஆண்டவரே lord even right now we present to you our tithes and our offerings and all our givings oh god இந்த காலை வேளையில கூட எங்க காணிக்கை தசமபாகத்தை நாங்க எல்லாவற்றையும் சமூகத்தை ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே we thank you for what you have given unto us நீர் எங்களுக்கு கொடுத்த காரியத்துக்காக நன்றி சொல்கிறோம் lord not just our finances but you have given us your very life ஆண்டவரே எங்களுக்கு பொருளாதார காரியத்தை மட்டும் கொடுத்தது இல்லாமடி உம்முடைய ஜீவனையே எங்களுக்கு கொடுத்தீர் we thank you oh god உமக்கு நன்றி சொல்கிறோம் lord there is no way we can repay you
ஆண்டவரே உமக்கு ஈடாக அதுக்கு எதுக்கு அளவுக்கு மீறி நாங்கள் கொடுத்து விட முடியாது ஆண்டவரே. And Lord, that is not what you are expecting, oh God. ஆண்டவரே அதை நீ எதிர்பார்க்கிற தேவனும் அல்ல. You are expecting that little bit of faithfulness. ஆண்டவரே அந்த கொஞ்சம் இந்த உண்மைத்துவத்தை மாத்திரம் எங்க பத்தி எதிர்பார்க்கிறீர். That little bit of love from us, oh God. எங்களுக்கு இந்த கொஞ்சம் அன்பை நீ எதிர்பார்க்கிறீர் ஆண்டவரே. This morning we just give you our tithes and our offerings. இந்த காலையிலே எங்களை காணிக்கை தசமபாகம் சமத்துவ போடுகிறோம். Lord, bless every hand and every heart, Lord, who have given unto you. உம்முடைய சமூகத்தை கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் ஒவ்வொரு இருதயத்தையும் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். Bless their lives, oh God. அவருடைய வாழ்க்கையை ஆசீர்வதியும் ஆண்டவரே. Bless and meet their needs. ஆண்டவரே ஆசீர்வதித்து அவருடைய தேவையை சந்தியும் ஆண்டவரே. Lord, you are a good God. நீ நல்ல தேவன் ஆண்டவரே. Lord, even before we ask of you, you are already a God who knows our needs, oh God. ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சமூகத்தை கேட்பதற்கு முன்பதாக எங்களுடைய தேவையை அறிந்த தேவன் நீர் ஆண்டவரே. So as your children, Lord, as they have given faithfully, as they have given cheerfully, you will bless and you will open the windows of heaven, oh God. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் சுவாமி கர்த்தா உம்முடைய சமூகத்திலே இந்த காணிக்கை தசமபாகத்தை கொடுத்திருக்கிற வேளையில சுவாமி கர்த்தாவே வானத்தின் பல கதவுகளை திறந்து உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Bless your people, we pray. உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். Lord, we also pray and commit, oh God, all this money, these tithes, these offerings, we commit it into your house. இந்த காணிக்கை தசமபாகத்தை முற்றிலுமாக உம்முடைய சமூகத்திலே இப்படி ஆணைத்து ஒப்புக்கொடுக்கிறோம். Let it be used for the glory of your kingdom. உம்முடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக பயன்படுத்தும் ஆண்டவரே. Let it be used for your purpose to be a blessing to many out there. ஆண்டவரே வெளியில இருக்க अनेகருக்கு இது சுவாமி ஆசீர்வாதமா இருக்க ஆசீர்வதியும் சுவாமி. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. We thank you for this morning. இந்த காலை வேளைக்காக நன்றி. In Jesus' name we ask and we pray. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம். Amen. 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 Hallelujah. 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 Praise be to the name of the Lord. கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Amen. Amen. We want to welcome all of you once again for our second Sunday worship service for the month of October. இந்த அக்டோபர் மாதத்திலே இரண்டாவது வார ஆராதனைக்கு உங்கள் ஒவ்வொருத்தையும் வரவழைக்கிறோம். Yes, we are still in our lockdown. We still cannot meet physically. இன்னும் நம்ம நடமாட்ட கட்டுப்பாட்டு திட்டத்துக்குள்ள தான் இருக்கோம். இன்னும் நம்ம வந்து தேவாலயத்துக்கு கூட முடியாமல் இருக்கிறோம். But as Pastor announced last week, we'll be opening our church for physical gatherings very soon. ஆனா பாஸ்டர் சொன்ன வண்ணமாக கூடிய சீக்கிரத்திலே நம்ம எல்லோரும் சபையில ஒரு மணி கூடுவதற்கு சபையை நம்ம சீக்கிரத்திலே திறந்து கொடுப்போம். As the announcement you received yesterday, நேற்று தினத்தை நீங்க அந்த அறிவிப்பை பெற்ற வண்ணமாக through WhatsApp மூலமாக we will be opening our church for our first Sunday service on the 24th of October. 28ஆம் தேதி அக்டோபர் மாதம் நம்முடைய முதல் ஆராதனையை நம்ம இந்த சபையில் திறந்து கொடுக்க போகிறோம். 24th of October is a Sunday. It will be our first Sunday we will be gathering together once again physically. நம்ம மீண்டுமாக இந்த நடமாட்ட கட்டுப்பாட்டு திட்டத்துக்கு பிறகு 24ஆம் தேதி நம்முடைய முதல் முறையாக நம்ம திருச்சபையில வந்து கூட போகிறோம். Again, as announced before, only fully vaccinated people, you are allowed by the rules of the government to come and join us. மீண்டுமாக உங்களுக்கு ஒரு அறிவுற்று என்னவென்றால் முழுமையாக இந்த தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்கள் மாத்திரம் திருச்சபைக்கு வருவதற்கு நீங்கள் அனுமதிக்கப்படுவீர்கள். Now, who are these fully vaccinated people? யார் இந்த முழுமையாக தடுப்பூசி செலுத்திக் கொண்ட ஜனங்கள்? You have taken the second dose. நீங்க இரண்டாவது தடுப்பூசி செலுத்தி and after the second dose you have finished a 14-day period. அந்த இரண்டாவது தடுப்பூசி நீங்க செலுத்திக் கொண்டு 14 நாட்கள் முடிந்தவர்களாய் காணப்பட வேண்டும். So you are allowed to come and join us in our service physically. ஆகினாலே அப்படிப்பட்டவர் மாத்திரமே நீங்க வந்து சரீரபூர்வமாக நீங்கள் எல்லோரும் வந்து திருச்சபையிலே ஒருமனப்பட்டு கூட முடியும். But some are not able to come and join us. ஆனா ஒரு சிலர் நம்ம மத்தியிலே வந்து கலந்து கொள்ள முடியாது இருக்கிறார்கள். Don't worry, we will be live streaming both our English and Tamil worship services via YouTube. ஆகினாலே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அப்படிப்பட்டவர்களுக்காக நமது ஆங்கில ஆராதனை தமிழ் ஆராதனை நம்ம லைவாக இந்த YouTube மூலமாக நம்ம ஒளிபரப்பு செய்வோம். So you can still join us from your home. ஆகினால் நீங்கள் வீட்டிலிருந்து தொடர்ந்து வண்ணமாக நீங்கள் இதில் ஈடுபட முடியும். But again, we really encourage that if you can come, if you are able to come, do join us. ஆகினாலே உங்களை உற்சாகப்படுத்துறோம். உங்களால் வர முடியும் என்றால் நீங்க அப்படியாக தடுப்பூசியை செலுத்தி கொண்டவர்களா இருந்தாக்கா நீங்க எங்களோடு கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். Also, only about 40 to 50% of our church members have responded by sending me your
vaccination certificates. நீங்கள் நம்ம சபையில இருந்து ஒரு 40 50% ஜனங்கள் மாத்திரமே நமக்கு நீங்க வந்து அதுல நீங்க தடுப்பு செலுத்திக்கணும்னு சொல்லிட்டு அத அறிக்கையை நீங்கள் அந்த திருச்சபைக்கு அல்லது பாஸ்டர் அலெக்ஸ் நீங்க அனுப்பி இருக்கீங்க. Don't worry, we are keeping it very confidential. நீங்க வருத்தப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். அது நாங்க மிக பத்திரமாக ரகசியமாக வைத்துக் கொள்கிறோம். Our main purpose is just in case on that day you come to church and you forgot your certificate, you forgot your phone for some reason, we will have a record. நீங்க கவலைப்பட வேண்டாம். அந்த நாளிலே நீங்க தடுப்பு செலுத்திக் கொண்ட அந்த சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இல்லாமல் உங்கள் ஃபோன் கொண்டு வராமல் இருந்தாக்கா அதை நம்மளை வந்து நம்ம பாதுகாப்புக்காக அங்கே காட்டுவதற்காக வைத்திருக்கிறோம். And so also we want to just make sure in our church who are the ones who are really allowed to come. ஆகையினாலே நம்ம இன்னும் ஒரு உறுதிப்படுத்திக் கொள்ள விரும்பினா யாரு சபைக்கு வர முடியும் என்று உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு. So it'll be easy for us to keep a record. ஆகையினாலே இதை நம்ம வந்து ஒரு ரெக்கார்ட் வைத்துக் கொள்வதற்கு உதவியாக இருக்கும். So that's the first announcement. முதல் அறிவிப்பு அது. Secondly, our programs this week will go on as usual. இந்த வாரத்துக்குடைய அந்த ப்ரோக்ராம் எல்லாம் எப்போதும் நடைபெறும். Monday our Bible study will go on via YouTube. திங்கட்கிழமை யூடியூப் மூலமாக பைபிள் ஸ்டடி நடக்கும். We are beginning a new lesson called cell groups. நம்ம செல் குரூப் என்ற புதிய பாடத்தை வருகின்ற திங்கட்கிழமை நம்ம ஆரம்பிக்கிறோம். Our church we call it care cells. நம்ம திருச்சபையில வந்து பராமரிப்பு கூட்டம் என்று சொல்கிறோம். In these 5 lessons you will see the importance of what it means to do a cell group. Some churches call it small group or care group in a church. ஒரு சில திருச்சபையில வந்து பராமரிப்பு கூட்டம் சொல்றாங்க, ஒரு சில வந்து கேர் செல்றாங்க. இப்படியாக இந்த முக்கியத்துவத்தை குறித்து இந்த 5 பாடங்களிலே இந்த வீட்டு கூட்டத்தின் முக்கியத்துவத்தை குறித்து நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். So that's on Monday. அது திங்கட்கிழமை. Now this coming Thursday, வருகின்ற வியாழக்கிழமை, the ladies we have something arranged for you, something very special arranged for you. பெண்களுக்கென்று விசேஷமாக ஒரு கூட்டம் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கு. Ladies, please take note, you'll be having your first ladies fellowship via Zoom. நீங்கள் பெண்கள் வந்து இந்த ஜூம் மீட்டிங் மூலமாக முதல் பெண்கள் கூட்டத்தை ஐக்கிய கூட்டத்தை நீங்கள் வைத்திருக்கிறார்கள். There's a very special speaker arranged for you. உங்களுக்கு விசேஷமான பிரசங்கியார் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். Very dynamic woman of God. கர்த்தருக்குள்ளே மிக ஒரு டைனமிக்கான வல்லமையான ஒரு பெண். So please be prepared this Thursday. We will send you the further details very soon. அதனால சீக்கிரத்திலே இந்த வியாழக்கிழமை கூட்டத்தை கொடுத்து உங்களுக்கு சீக்கிரமே அந்த அறிவிப்பு அனுப்பப்படும். Ladies, please take note, this Thursday at 8 p.m. பெண்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், வருகின்ற வியாழக்கிழமை 8 மணிக்கு. Friday our prayer meeting also will go on as usual through YouTube. வெள்ளிக்கிழமை நம்முடைய ஜெப கூட்டமும் யூடியூப் மூலமாக நடைபெறும். And Saturday our youth service via Zoom. சனிக்கிழமை வாலிபர் கூட்டம் ஜூம் மூலமாக நடைபெறும். And if all goes well, next Sunday will be the last Sunday we will be gathering like this on YouTube. எல்லாம் சுமூகமாக போகும் என்றால் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை தான் கடைசியாக இந்த ஜூம் மீட்டிங் யூடியூப் மூலமாக கடைசி ஆராதனையாக இருக்கும். Because next Sunday is the 17th. எனக்கு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 17ஆம் தேதி. The following Sunday is the 24th. We will be gathering physically once again. அதுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் 24ஆம் தேதி நம்ம எல்லோரும் சபையிலே கூடுவோம். Amen. Amen. Hallelujah. Hallelujah. One last announcement. Just do remember we are having our morning devotion every day from 5 to 6 a.m. கடைசியாக ஒரு நினைவூட்டல் உங்களுக்கு என்னவென்றால் ஒவ்வொரு நாளும் நம்ம காலையில் 5 மணிக்கு நம்ம தியான நேரம் வைத்திருக்கிறோம். As pastor mentioned in last week, he said that it is important for us, it's really important that we seek the Lord early in the morning. ஆகையால போன வாரம் பாஸ்டர் சொன்னது வண்ணமாக அதிகாலையில் நம்ம எழுந்து தேவனை தேடுவது மிக முக்கியமான ஒன்று. Whether or not you are following our devotion, waking up to seek the Lord early in the morning is a priority. நீங்கள் நம்மளுடைய டிவோஷனை நீங்கள் பின்தொடர்ந்து அல்லது பார்த்து கொண்டு இருக்கீங்களா இல்லை நமக்கு தெரியாது, ஆனாலும் காலையில் எழுந்து தேவனை தேடுவது மிக முக்கியமான ஒன்று. But we also want to thank and appreciate some who are having your own personal time with God and also following this morning devotions. ஒரு சிலர் நீங்க தனிப்பட்ட நீங்க உங்க டிவோஷன் வைத்திருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் இதை தொடர்ந்து நீங்கள் நம்முடைய டிவோஷன் நீங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள். The Lord will surely bless you. நிச்சயமாக தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார். Amen. Amen. Hallelujah. Hallelujah. Are you ready for the word? கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்க ஆயத்தமா? Amen. Let's pray before we begin. கர்த்தருடைய வார்த்தை போதும் ஜெபம் பண்ணுவோம்.
Hallelujah. Thank you, Jesus. Father, we thank you for this morning, this privilege that we can come and stand before the King of Kings. ஆண்டவரே இந்த காலை வேளையிலே சுவாமி கர்த்தா ராஜாதி ராஜன் மத்தியிலே வந்து நிக்க கொடுத்த ஸ்லாக்கியத்துக்கு நன்றி சொல்லுகிறோம். Lord, we are never worthy to stand before you. ஆண்டவரே உமக்கு முன்பா நிற்பதற்கு நாங்க பாத்திரர்கள் அல்ல ஆண்டவரே. But it's your mercy and it's your blood that makes us stand before you again and again. ஆண்டவரே உம்முடைய கிருபையும் உம்முடைய இரத்தமும் மீண்டும் மீண்டும் உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்பதற்கு எங்களை பக்குவப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Lord, as your word comes, I pray that you will speak. ஆண்டவரே உம்முடைய வார்த்தை புறப்பட்டு வரும்போது நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். Not the words of man, not the words of the flesh, but the words of the Spirit of God. ஆண்டவரே மனுஷனுடைய வார்த்தையில மனுஷனுடைய மாமிசம் வெளிப்படாதபடிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். Lord, as your word comes, let it build us, let it lift us up, let it raise us up once again. ஆண்டவரே உம்முடைய வார்த்தை புறப்பட்டு வரும்போது எங்களை கட்டி எழுப்பட்டும், எங்களை உயர்த்தட்டும் ஆண்டவரே. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. In Jesus' name we pray. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. Amen. Hallelujah. Hallelujah. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Okay, the word of God which I believe God wants us to hear this morning. இந்த காலைவேளை தேவன் நம்ம கேட்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிற வார்த்தை என்னவென்றால், it's something which I personally find it a very hard or very tough message for me to accept. எனக்கு வந்து நான் சொல்லுவேன் அந்த செய்தியை இந்த பெற்றுக்கொள்வதற்கு மிகவும் கொஞ்சம் கடினமாக கொஞ்சம் கஷ்டமான ஒரு செய்தி மாதிரி தெரிகிறது. I'll explain why. நான் சொல்லுகிறேன் ஏன் என்று. But I believe that as the Lord speaks today, it is not going to be something to condemn us. ஆனால் இந்த வார்த்தையை நம்ம மத்தியிலே பேசப்போவது நம்மளை குற்றப்படுத்துவதற்காக அல்ல. Not something to push us down and trample us on the ground. நம்மளை வந்து கீழே தள்ளி தரைமட்டமா ஆக்குவதற்காக அல்ல. That is never the purpose of God. கர்த்தருடைய நோக்கம் அதுக்கு ஒரு காலம் இருக்கவே இருக்காது. God's purpose is always to see us stand up on our 2 feet once again. கர்த்தருடைய நோக்கம் என்னவென்றால் நம்ம எழுந்து மீண்டுமாக 2 கால் ஊன்றி நிற்க வேண்டும் என்று. So as the word of God comes today based on what the Lord has put in my heart, I really believe it's something to really motivate and encourage us. ஆகையால் இந்த காலைவேளையில கூட கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வரும்போது நான் என்ன விசுவாசிக்கிறேன்னா நம்மளை உற்சாகப்படுத்தி மீண்டுமா நிலைநிற்க வைக்க வேண்டும் என்பதற்காகவே. But some of you may feel, why is this condemning me? ஏன் ஒரு சிலர் நீங்க நினைக்கலாம் ஏன் இந்த வார்த்தை என்ன குற்றப்படுத்துகிறது என்று. Why is it so difficult for me to hear? இந்த வார்த்தை கேட்பதற்கு எனக்கு ஏன் கடினமா இருக்கிறது? Trust me, when I first heard it, it was difficult for me. உண்மையிலேயே சொல்லுவேன்னாக்கா முதல்ல இந்த வார்த்தையை நான் ஆயத்தப்படுத்தும் போது நான் கேட்கும்போது அதை வாசிக்கும் போது எனக்கும் கடினமா இருந்தது. I asked God, really? ஆண்டவர்கிட்ட நெசமாலே ஆண்டவரே, is it that difficult? ஆண்டு அவ்வளவு கடினமா ஆண்டவரே? Is it really that tough for me? ஆண்டு இது எனக்கு அவ்வளவு கடினமா ஆண்டவரே? But I don't think, again, please don't misunderstand me, it's not to condemn us. ஆகையாலே தயவு செய்து நீங்க தவறா புரிந்து கொள்ளாதீங்க, இது நம்மளை குற்றப்படுத்துவதற்காக அல்ல. But the Lord wants to speak to remind us. ஆண்டவர் இந்த வார்த்தை மீண்டுமா பேசுவதற்கு காரணம் என்றால் நமக்கு நினைவூட்டுவதற்காக. He reminds us because he loves us. ஆண்டவர் நமக்கு நினைவூட்டுவதற்கு காரணம் என்றால் நம்மை நேசிக்கிறார். He disciplines because he loves us. நம்மளை சீர்படுத்தி நம்மளை வந்து ஒழுங்குபடுத்துவதற்கு காரணம் என்றால் நம்மளை நேசிப்பதனாலே. He wants to lift us up today because he loves us. தேவன் என்று நம்மை உயர்த்த விரும்புகிற காரணம் என்னவென்றால் நம்மை நேசிப்பதனாலே. If you have been following our morning devotions very carefully, நீங்க கவனமாக ஒவ்வொரு நாளும் காலை டிவோஷன் நீங்க கேட்டுக்கொண்டிருப்பீங்கனாக்கா, you will hear that the Lord is speaking a lot about how he's going to lift us up and bless you and do great things in our lives. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்து நம்ம உயர்த்த போறார் என்று அந்த செய்தி நீங்க காலையில கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். Yet there is a condition. அப்படி இருந்தபோது அதிலே வந்து ஒரு நிபந்தனை உண்டு. We have been meditating Deuteronomy chapter 11. நம்ம உபாகமம் 11ஆம் அதிகாரத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். The condition is that we obey the Lord and keep his commandments. அது நிபந்தனை என்னவென்றால் அவருடைய வார்த்தைக்கு கற்பனைகளுக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும் என்று. And that we love and serve the Lord with all our heart. நம்ம முழு இருதயத்தோடு தேவனை நேசிக்க வேண்டும், தேவனை சேவிக்க வேண்டும் என்று. Now in the same way, அதே வண்ணமாக as Christians, ஒரு கிறிஸ்துவா இருக்க நீங்கள் நானும், as children of God, தேவனுடைய பிள்ளையா இருக்கிறவர்கள், we think we are obeying God. நம்ம நினைக்கிறோம் நான் கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறேன் என்று. We think we are keeping his commandments. அவருடைய கற்பனைகளை கைக்கொள்கிறேன் நினைக்கிறோம். We think we love the Lord and we serve the Lord. நம்ம நினைக்கிறோம் தேவனை நான் நேசிக்கிறேன், தேவனுக்கு சேவை செய்கிறேன் என்று. But there is more to it. ஆனா அதற்கு அப்பால் இன்னும் இருக்கிறது. There is so much more to it. இன்னும் அதிகமா அநேக இருக்கிறது. And this message today is going to speak to you individually. ஆகையால் இந்த செய்தியாகப்பட்டு இன்னைக்கு உங்கள் ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட ரீதியிலே பேச போகிறது. Not just as a family, not just as a congregation, not just as a group of people, but it's going to hit you and me
in our hearts individually. ஆகையினால இந்த செய்தியாகப்பட்டது நீங்கள் ஒரு குழுவாக இருந்து இவங்களுக்கு தான் அவங்களுக்கு சொல்லப்பட்டு தனிப்பட்ட ரீதியிலே நம்ம ஒவ்வொருத்தரோடு கூட தனிப்பட்ட ரீதியிலே செய்தி பேச போகிறது. About 2 weeks ago, 2 வாரத்துக்கு முன்பு I was browsing through a few videos. ஒரு சில வீடியோஸ் நான் பார்த்து கொண்டிருந்தேன். And as I was scrolling through, this preacher was preaching. இந்த பிரசங்கம் பண்றதை நான் கேட்டேன். And he said this word. அவர் இந்த வார்த்தையை சொன்னார். Do you know what is the most difficult or painful scripture for you to read in the Bible? வேதத்திலே மிக கஷ்டமாக நம்ம அதை வந்து ஜீர்ணிக்கக்கூடிய வசனம் என்றால் என்ன தெரியுமா? The most painful scripture for a Christian to read. கிறிஸ்தவர்கள் வாசிப்பதற்கு மிக கஷ்டமான ஒரு வசனம் அல்லது ஒரு கடினமான ஒரு வசனம். That means when you read that, you will feel, oh, that's painful. அப்படினாக்க அந்த வசனத்தை வாசிக்கும், ஓ இது வாசிக்க ரொம்ப கடினமா இருக்கு அப்படி நினைக்கலாம். Oh yo, it's so tough, man. ஓ இது ரொம்ப ஏற்றுக்கொள்வதற்கு ரொம்ப கடினம் என்று சொல்லலாம். And he mentioned that verse. அந்த வசனத்தை அவர் சொன்னார். He said the response of Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மறுமொழியை குறித்து அவர் பேசினார். This is the response which Jesus will give. This is a verse. இந்த வசனம் தான் அது. I never knew you. உன்னை நான் அறியேன் என்ற வார்த்தை. I never knew you. Go away, evildoers. உன்னை நான் அறியேன் அப்பாலே போ என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. Truly I don't know you. மெய்யாகவே உன்னை நான் அறியேன். I do not know you. உன்னை நான் அறியேன். Wow, that hit me in the face. அது என்ன அப்படியே ஒரு மண்டையில அப்படியே கொட்டன மாதிரி ஆயிருது. That really hit me hard. அது எனக்கு மிகவும் ஒரு கடினமா இருந்தது. We have read that scripture so many times. அநேக முறை இந்த வசனத்தை வாசித்திருப்போம். Time and time again we have heard so many messages about that scripture. அந்த வசனத்தை குறித்து அநேக விதமான செய்தியை நம்ம கேட்டிருப்போம். But this time as I took that verse and as I meditated, as I went back to the scriptures, I saw what it means. ஆகையால் இந்த முறை அந்த வசனத்தை எடுத்து தியானித்து அதை நான் ஆராயும் பொழுது அதில் அர்த்தம் என்ன என்ற ஆழமான அர்த்தத்தை புரிந்து கொண்டேன். I saw that we are actually living on really thin ice, on dangerous grounds. ஆகையால இது என்ன அந்த வசனத்தை பத்தி பார்க்கும்போது நம்ம ஒரு அபாயகரமான ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். See, so many Christians today, we get the idea that a Christian life is very simple. அநேகர் இப்படியாக உணர்ந்து கொள்கிறார்கள் கிறிஸ்தவர்களின் வாழ்க்கையின் ஜீவியம்னு சொல்லும்போது சுலபமான ஜீவியம் என்று. I can do anything I want, I can live however I want. நான் எது வேணுமா செய்யலாம், எப்படி வேணுமா வாழலாம் என்று. All that I need to do is go to church on Sundays. நான் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு காரணம், திருச்சபைக்கு ஞாயிற்றுக்கிழமை போக வேண்டும். Attend prayer meetings and cell groups if I have the time. எனக்கு நேரம் இருக்கும் என்றால் நான் ஜெப கூட்டத்துக்கும் வீட்டு கூட்டத்துக்கு போகலாம். If pastor asks me to serve in a ministry, okay, I will do it. பாஸ்டர் என்னை கூப்பிட்டு ஊழியத்தை செய்யுங்கன்னு சொன்னாக்க அதில் செய்வேன். Oh, if I have to join the morning devotions every day at 5 o'clock, I will do it. காலையில் 5 மணிக்கு எழுந்து இந்த டிவோஷனை கலந்து கொள்ள வேண்டாம் கலந்து கொள்வேன். And we think we have fulfilled our Christian responsibility. அதை செய்வது மூலமாக நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன கிறிஸ்துவுடைய கடமைகளை நான் செய்து விட்டேன் என்று. I think I've done my part. என்னுடைய பகுதி நான் செய்துட்டேன். So heaven is confirmed. ஆகையாலே இப்படி செய்வதனால பரலோகம் எனக்கு உறுதியாகி விட்டது. I have eternity with Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எனக்கு நித்தியம் உண்டு. But when I went back to scripture, ஆனா வசனத்துக்கு கடந்து செல்லும்போது it is not that simple. அவ்வளவு சுலபம் அல்ல. It is not that straightforward. அப்படி நேரடியான ஒரு வார்த்தை அல்ல. And the Lord began to speak to me. You know, I think it was 2 days ago as I was driving back after our morning devotion at about 6 o'clock. காலை 5 மணிக்கு அந்த டிவோஷன் முடிச்சிட்டு நான் 6 மணிக்கு வீட்டுக்கு போகல. Another thought dropped in my mind. அந்த 2 நாளுக்கு முன்பதாக இன்னொரு சிந்தைக்கு ஒரு காரியம் உண்டானது. All related to this topic. இந்த டாபிக்கோட இந்த செய்தியோடு கூட இணைத்த ஒரு வார்த்தை. I never knew you. உன்னை நான் அறியேன். In Matthew alone, there are 2 incidences where the Lord says these words. மத்தேயுல மட்டும் 2 முறை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இதை சொல்லி இருக்கிறார். Completely different stories. முற்றிலுமாக வேறுபட்ட சம்பவம். And in one part he says, I never knew you, go away, get lost, you evil doers. இங்க வந்து ஒரு பக்கம் சொல்லுது, உன்னை நான் அறியேன், நீங்க அப்பாலே போய் பொல்லாதவர்களே என்று சொல்லப்படுகிறது. These are not unbelievers. இது அவிசுவாசிகள் அல்ல. These are not people who do not know the Lord. தேவனை அறியாதவர்கள் அல்ல. These are Christians. இவர்கள் கிறிஸ்தவர்கள், children of God. கர்த்தருடைய பிள்ளைகள். Let's look at Matthew chapter 7. மத்தேயு 7ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். If you have a Bible, turn with me to Matthew 7. உங்களுக்கு வேதம் இருக்கும்னா மத்தேயு 7ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். We will read 3 verses from there. அங்கிருந்து 3 வசனங்களை வாசிப்போம். Matthew 7, 21, 22 and 23. மத்தேயு 21, 22, 23. Maybe we can just read in Tamil, and those in English you can follow along. ஓகே, நம்ம தமிழ்ல வாசிப்போம். ஆங்கில பைபிள் உள்ளவர்கள் நீங்கள் பின்தொடர்படியாக கேட்டுக்கொள்வோம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21 வசனம். பரலோகத்தில் இருக்க என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே
பரலோக ராஜ்யத்தையும் பிரவேசிப்பனவர்கள் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. 22 வசனம், அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். 23, அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கிறவர்களே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். Hallelujah. Hallelujah. Amen. Amen. We have read this passage so many times. இந்த பகுதியை अनेक முறை வாசித்திருப்போம். Here the Lord is saying not everyone who calls him Lord or God will enter the kingdom of இங்க heaven. ஆண்டு சொல்ல ஒவ்வொருத்தரும் நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று அழைக்க எல்லாரும் பரலோகத்துக்கு வந்து விட முடியாது. Verse 21, 21 வசனம், Jesus says, but only the one who does the will of my Father. என் பரலோக பிதாவின் சித்தத்தை செய்கிறவன் ஒருவர் மாத்திரமே. Today we as Christians, இன்னைக்கு கிறிஸ்துவா இருக்க நம்ம we believe that we are doing the will of God. நம்ம நினைக்கிறோம் நான் கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறேன் என்று. We think we are doing the will of God. கர்த்தருடைய சித்தத்தை நான் செய்கிறேன் என்று நினைக்கலாம். As I mentioned earlier, we fulfill all our Christian responsibilities. நான் சற்று முன்பு சொன்னேன், கிறிஸ்துவின் உடன்பாடுகளை கடமைகளை ஒவ்வொரு நாளும் செய்கிறதா இருக்கலாம். All that I need to do for the Lord I am doing. கர்த்தருக்கு என்ன செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் செய்கிறேன். All that I need to fulfill I am fulfilling. எதெல்லாம் வந்து கட்டாயம் நிறைவேற்ற வேண்டுமோ அதை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறேன். All that I need to give I am giving. இதெல்லாம் கொடுக்க வேண்டுமோ அதை நான் கொடுக்கிறேன். So I am doing the will of God. அப்ப கர்த்தருடைய சித்தத்தை நான் செய்கிறேன். I am doing the will of the Father. பிதாவின் சித்தத்தை நான் செய்கிறேன். Then Jesus says in verse 22, அதன் பிறகு இயேசு கிறிஸ்து 22 வசனம் சொல்றார், the people who came to him, அவர் கிட்ட வருகிறவர்கள், Lord, did we not prophesy in your name? ஆண்டவரே உம் நாமத்திலே நாங்கள் தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா? And in your name did we not drive out demons? ஆண்டவரே உம் நாமத்திலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? And we performed so many miracles. ஆண்டவரே உம் நாமத்திலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா? Wow, that's another whole level of doing the will of God. கர்த்தருடைய சித்தத்தை செய்வது இன்னொரு பகுதியான ஒரு ஊழியமான காரியம் அல்லவா? It's not just me performing my personal Christian responsibilities, என்னுடைய கிறிஸ்துவின் கடமைகளை செய்கிறது மாத்திரமல்லாதபடிக்கு, but now I'm serving people. I'm serving God by serving the people. இப்பொழுது வந்து தேவனுக்கு எப்படி சேவை செய்யறேன்னா ஜனங்களை சேவிப்பதன் மூலமாக கர்த்தருக்கு நான் ஊழியம் செய்கிறேன். I'm prophesying. நான் தீர்க்கதரிசனம் I'm சொல்கிறேன். driving out demons. நான் பிசாசுகளை துரத்தினேன். Miracles are happening through me. அற்புதங்கள் நடக்குது என் மூலமாக. It does look so much like the Lord is with you. அது பார்க்கிறதுக்கு இப்படி கர்த்தர் என்னோடு கூட இருக்கிற வண்ணமாக காணப்படும். It does look so much like the Holy Spirit is using you with his power. அங்க வந்து பார்ப்பதற்கு பரிசுத்த ஆவியை உங்களை பயன்படுத்தி அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துவது போல காணப்படலாம். Yet in verse 23, அப்படி இருந்தபோது 23 வசனம் சொல்லுகிறது, Jesus says, I will tell you plainly. அப்பொழுது ஒரு காலமும் Simply I will tell you, I never knew you. உங்களை அறியவில்லை என்று சொல்லுவேன். Away from me, you evildoers. அக்கிரம செய்கிறவர்களே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு பார்த்து சொல்லுவேன். By now you can realize why I am really worried. ஆகையால இப்பொழுது நீங்க உணர்ந்து கொள்ளலாம் ஏன் இப்ப எனக்கு அவ்வளவு ஒரு வருத்தமா இருக்கு. I don't know about you, உங்களை பத்தி எனக்கு தெரியாது, but I am worried about my Christian life. என் கிறிஸ்தவ வாழ்க்கை குறித்து எனக்கு கொஞ்சம் அச்சம் கவலை இருக்கிறது. I am beginning to be really concerned now. இப்பொழுது அது குறித்து மிகவும் அக்கறை உள்ளவனாக காணப்படுகிறேன். You know, just a few weeks ago, me and Pastor Pritish, we were having a discussion. ஒரு சில வாரங்களுக்கு முன்பு பாஸ்டர் பிரிட்டிஷும் பாஸ்டர் அலெக்ஸ் பேசி We இருந்தாங்க. were talking about a few things in the Bible and our lifestyle, how we live our lives today. வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை வந்து பேசிக்கொண்டது அது எப்படி நம்ம வாழ்க்கை எப்படி வாழ்கிறோம் என்று. After a long discussion, we came up to a conclusion. அநேக நேரம் பேசிய பிறகு ஒரு காரியத்தை ஒரு தீர்மானம் எடுத்தார்களாம். It is really not easy to enter into heaven. தேவனுடைய பரலோக ராஜ்யத்தில் நுழைவது சுலபமான காரியம் அல்ல. Please don't get me wrong, I'm not trying to scare you. ஆகையால் தயவு செய்து தவறா புரிஞ்சுக்கொள்ள உங்களை பயப்படுத்துவதற்காக சொல்லவில்லை. I'm not trying to say that it's futile, it is impossible, better just give up and go back to your old lifestyle. I'm not saying that. ஆகையால் உங்கள்கிட்ட நினைக்காதீங்க, உங்களை பார்த்து சொல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வது கஷ்டம், நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க முன்பிருந்த வாழ்க்கைக்கு கடந்து போங்க என்று சொல்லி உங்களை பயப்படுத்த நினைக்காதீங்க. I'm just saying there's more to it. ஆனா என்ன சொன்னா அதிகமாக நம்ம செய்ய வேண்டிய காரியம், especially
individually, personally, தனிப்பட்ட ரீதியிலே செய்ய வேண்டிய காரியங்கள், secretly, ரகசியமாக, individually, தனிப்பட்ட வாழ்க்கையிலே there's so much more for us to do. நம்ம செய்ய வேண்டியது அநேகம் உண்டு. Now think about verse 22 again. 22 வசனத்தை சிந்தித்து பாருங்க. People who were to prophesy, people who do signs and wonders, people who were to drive out demons, I think they are anointed people. நம்ம நினைக்கிறோம் வந்து பிசாசுகள் வேர்த்துக தீர்க்கதரிசி சொல்ற அற்புதம் செய்கிற அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்று. I think they are really used by God. நான் நினைக்கிறேன் அவர்கள் வந்து தேவனால் பயன்படுத்தப்படுகிறார்கள் என்று. They could be great evangelists and missionaries, and they could be pastors of mega churches. பெரிய பெரிய திருச்சபையில பாஸ்டர்மாரா இருக்கலாம், அவங்க வந்து சுவிசேஷ ஊழியர்களா இருக்கலாம், அந்த பெரிய பெரிய போதகர்களா இருக்கலாம். Yet Jesus can tell these group of people, the so-called anointed and used people, I never knew you. அப்படிப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனங்களை கூட பெரிய பெரிய போதகமார்களுக்கு பெரிய சுவிசேஷர்களா அவங்களை பார்த்து கூட இயேசு சொல்ல முடியும், உன்னை நான் அறியேன் என்று. How does one get to know someone else? எப்படி நம்ம ஒருவர் எப்படி அறிந்து கொள்கிறோம்? How do we get to know, or how do we find out a new friend? எப்படி புதிய நண்பரை நம்ம அறிமுகமாக்கிக் கொள்கிறோம்? We sit and talk. அவளோடு உட்கார்ந்து பேசுவது மூலமாக We get to know the person. அந்த நபரை நம்ம தெரிந்து கொள்வது மூலமாக We build a relationship. ஒரு உறவை வளர்த்துக் கொள்வது மூலமாக. If you did not go through this process, இந்த காரியத்தை நீங்க கடந்து செல்லவில்லை என்றால் you will not know the other person. அந்த நபரை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. It is straightforward. It's just like that. அது நேரடி அப்படிதான். So if you see a stranger on the road, ரோட்ல ஒருத்தர் நடந்து போறாருனாக்கா, you have never met the person, அந்த நபரை நீங்க பார்த்ததே இல்ல, you can say I never knew that person. நீங்க சொல்லலாம் அந்த நபரை எனக்கு அறிவு தெரியவே தெரியாது. But if you have a long lost friend, உங்களுக்கு நீண்ட நாளுக்கு காணாமல் போன நண்பரை நீங்க காண்பீர்கள் என்றால், a colleague, an acquaintance whom you really know, உங்களுக்கு தெரிந்த நீண்ட நாள் ஒரு சந்திக்காத ஒரு நபரை நீங்க பாப்பீங்கனாக்கா, wherever you see the person, அந்த நபரை எங்கு பார்த்தாலும், whether or not you go and talk to him, நீங்கள் நிச்சயமாக அந்த நபர்கிட்ட போய் பேசுவீர்கள். if you don't talk to him so it's all right, அவர்கிட்ட நீங்க பேசினா கூட பரவாயில்லை, you still in your heart, hey, I know that guy, உங்க இருதயத்தில் அந்த நபரை எனக்கு தெரியும் என்று, I know that sister, அந்த சகோதரி எனக்கு தெரியும், because you had a relationship. ஏனா உங்களுக்கும் அவருக்கும் வந்து ஒரு உறவு இருந்திருக்கு. Now Jesus is trying to emphasize your personal relationship with the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எதை வலியுறுத்துறாருனாக்கா, உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள தனிப்பட்ட அந்த உறவை குறித்து பேசுகிறார். Too many Christians today, we have a superficial Christian life. இன்னைக்கு अनेक கிறிஸ்தவர்கள் அவர்கள் ஒரு எப்படி இருக்குன்னா ஒரு மேலோட்டமான வாழ்க்கை தான் வாழ்கிறோம். Physically we are present. நம்ம சரீரபூர்வமாக இங்க இருப்போம். Spiritually we are lost. ஆனா ஆவிக்குரியதிலே நம்ம காணாமல் போனா இழந்தவளா இருப்போம். Superficially on the outside we are doing the will of the Father. நம்ம வெளிரங்கமாக பார்ப்பது பிதாவின் சித்தத்தை செய்வது போல் காணப்படலாம். We are doing the things of God. கர்த்தருடைய காரியத்தை செய்வது போல் காணப்படலாம். Whatever the Lord expects and requires of me, I am fulfilling it. ஆண்டவர் என்னெல்லாம் என் வாழ்க்கையை எதிர்பார்க்கிறாரோ அதெல்லாம் நிறைவேற்றுகிறேன். But inside, ஆனா உள்ளத்துக்குள்ளே I do not know God. தேவனை நான் அறியாமல் இருக்கிறேன். I do not know who he is. அவர் யார் என்று நான் அறியாமல் இருக்கிறேன். I'm just performing my Christian duties. என்னுடைய கிறிஸ்துவன் செய்ய வேண்டிய கடமைகளை செய்து கொண்டிருக்கிறேன். And again I say this, another level, I'm doing signs and wonders. நான் மீண்டும் சொல்லுகிறேன், இன்னொரு படி உயர்ந்தபடியாக அற்புதங்கள் அடையாளங்களை செய்கிறேன். The Lord is using me so greatly. ஆண்டவர் என்னை வல்லமையாக பயன்படுத்துகிறார். Yet அப்படி இருந்த போதும், if we do not have that relationship, தேவனுக்கு நமக்கு அந்த தனிப்பட்ட நெருங்கிய ஒரு உறவு இல்லை என்றால், if we do not have that personal time with the Lord, தேவனோடு நமக்குள்ள தனிப்பட்ட ஒரு நேரம் இல்லை என்றால், if we cannot obey everything and anything that the Lord requires, தேவன் எதிர்பார்க்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நம்மளால கீழ்ப்படிய முடியவில்லை என்றால், when we stand at heaven one day, ஒரு நாள் பரலோகத்தில் நிக்கும்போது Jesus is going to say, I never knew you. இயேசு சொல்லப் போகிறார், உன்னை நான் அறியேன் என்று. Away from me you evildoers. என்னை விட்டு அப்பாலே போக நீங்கள் பொல்லாதவர்கள் என்று. If you refer to Galatians 5:19, we're not going to turn there. If you refer to Galatians 5, I think it's 18 and 19. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 18-19 நீங்க பார்க்கும்போது, the Lord talks about Paul talks about those who practice these kinds of sins. இந்த விதமான பாவங்களை செய்கிறவர்களுக்கு குறித்து பவுல் சொல்கிறார். Now the sad truth in the church, திருச்சபையில காணப்படுகிற வருத்தப்படக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், there's so many of secret sins which people are practicing. இன்னைக்கு अनेகர் அப்படியாக ரகசியமான பாவங்களை அவர்கள் வாழ்க்கை செய்து கொண்டிருக்கிறார்கள். We are not talking about one time you sin or two times you sin and you ask for forgiveness and you repent. We are not talking about that. நம்ம வந்து இவர்கள் ஒரு முறை பாவம் செய்து இன்னொரு முறை பாவம் செய்து அப்படிப்பட்ட காரியத்தை குறித்து பேசவில்லை. We are talking about people who are in the church but their lifestyle is that. அவர்கள் திருச்சபையிலே காணப்படுவார்கள், ஆனா அவர்கள் வாழ்க்கையோ அப்படி உலகத்தோடு
உள்ளவர்கள் போல் காணப்படும். We must be very careful. நம்ம மிக கவனமாக இருக்கணும். The Lord has been speaking very clearly about removing the Baals in our lives. தேவனுடைய அந்த ஒவ்வொரு நாளும் காலையில் செய்தி கேட்கும்போது அந்த செய்தியை மிக கவனமாக நம்ம மத்தியில் மீண்டும் நான் சொல்லப்படுற நம்ம வாழ்க்கையில் காணப்பட பாகால்களை அகற்ற வேண்டும் என்று. These secret sins are Baals. இந்த ரகசியமான பாவம் என்பது பாகால். Not just your priorities. உங்களுடைய முக்கியத்துவம் அல்ல. Not just you messed up your priorities. உங்களுடைய முக்கியத்துவத்தை அப்படியே கலந்த காரியம் அல்ல. But Galatians 5:18, 19, 20 I think it talks about our lifestyle. இங்க கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 18, 19, 20 சொல்கிறது நம்ம வாழ்க்கையின் விதிமுறைகளை பற்றி பேசுகிறது. But outwardly we are doing the things of God. வெளிரங்கமாக பார்க்கும்போது கர்த்தருடைய காரியத்தை செய்கிறவர்கள் காணப்படலாம். Outwardly the Lord is using us. வெளிரங்கமாக தேவன் நம்மை பயன்படுத்துவதாக காணப்படலாம். Outwardly we live a great testimony in the company, in the factory, among all the other unbelievers. Outwardly we are the best. வெளிரங்கமாக பார்க்கும்போது அவிசுவாச மத்தியிலே பார்க்கும்போது நம்ம நிறைய காரியங்கள் நம்ம சிறந்தவர்களாக காணப்படலாம். Be very careful. கவனமா இருக்க வேண்டும். Because at the end Jesus is going to say I never knew you. எனக்கு ஆண்டு கடைசியில் உன்னை நான் அறியேன் என்று. Now moving on. தொடர்ந்து பார்ப்போம். The other place where Jesus says I never knew you. உன்னை நான் அறியேன் என்று இயேசு சொன்ன இன்னொரு பகுதி. This is a parable. இது வந்து ஒரு உவமை. So if you have your Bibles, turn with me to Matthew 25. உங்களுக்கு வேதம் இருக்குமென்றால் கையிலே மத்தேயு 25க்கு திருப்பிக் கொள்ளுங்கள். It's rather a long passage, so please bear with me. Matthew 25 verses 1 until 13. ஓகே, இது வந்து நீண்ட ஒரு பகுதி. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும். Yes. We will read in Tamil and those in English can follow along. Matthew 25 1 until 13. இங்கே வந்து மத்தேயு 25ஆம் அதிகாரம் 1 லிருந்து 13 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். நீங்க தொடர்ந்து பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தியுள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயோ கூட கொண்டு போகவில்லை. புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லோரும் நித்திரை அடைந்து தூக்கிவிட்டார்கள். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்டு என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லோரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிற இடத்தில் போய் உங்களுக்கு வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்பொழுது அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்கு பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். Verse 13. மனுஷகுமாரன் வரும் நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். Amen. Amen. Verse 13, we do not know when the Lord is coming. மனுஷகுமாரன் வருகிற நாளை யாரும் அறியாவும். But if you are sensitive enough, you know that it's closer than ever. நீங்கள் அதை உணரக்கூடியவர்களாக இருப்பீங்கனாக்கா கர்த்தருடைய வருகையை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும், வருகை சீக்கிரம் என்று. Now before I continue with this parable, இந்த பரபலை நான் தொடர்ந்து பேசுவதற்கு முன்பதாக I want to say something. ஒரு சொல்ல விரும்புகிறேன். I don't want to say that this is what the Lord is saying. இது கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லாதபடிக்கு, But this thing just came to my heart right now. இப்பொழுது என்னுடைய சிந்தைக்கு வந்த வார்த்தை, Just because you are a good person, நீங்க நல்ல நபராக இருப்பதனாலே, you are not involved in any kind of secret sin, எந்த ரகசியமான பாவங்களை செய்யாத இருக்கிறதுனாலே, you are a good person individually, நீங்க தனிப்பட்ட ரீதியில் நீங்க நல்ல நபர், everyone likes you, எல்லோருக்கும் உங்களை பிடிக்கும், you do not cause trouble, பிரச்சனை கொடுக்கிறவர்கள், you are a good Christian. நல்ல கிறிஸ்தவர்கள். That doesn't give you the pass to enter heaven that easily.
அந்த பரலோகத்துக்கு நுழைவதற்கு உங்களுக்கு ஒரு பாஸை அவ்வளவு சீக்கிரமா கொடுக்க முடியாது. You can be a good person. நீங்க நல்ல நபரா இருக்கலாம். A good person in a community. நீங்க சமுதாயத்தை நல்ல நபர். You can do charity. நீங்க சமுதாய எல்லா விதமான தேவைகளை ஜனங்கள் தேவை சந்திக்கலாம் இருக்கலாம். But in secret, if you do not have a steady and strong relationship with the Lord, then we have a problem. தேவனோடு கூட தனிப்பட்ட ரீதியிலே ரகசியமாக அவரோடு கூட உரையாடுவதிலே உங்களுக்கு ஏற்ற நேரம் ஏற்ற தகுதியான நேரம் இல்லை என்றால் நமக்கு பிரச்சனை உண்டு. You can be a really wonderful person, individual. நீங்க தனிப்பட்ட ரீதியிலே மிக அருமையான நபரா இருக்கலாம். But if your prayer time, your prayer life, உங்களுடைய ஜெப வாழ்க்கை, your word life, கர்த்தருடைய வார்த்தை வாசிக்கிற வார்த்தை நேரத்தில், when you know the Lord expects you to produce or to give or to surrender something and you don't do it, தேவன் எதிர்பார்க்கிறாங்க இதோ ஒரு காரணத்தை நீங்க சரணடைய வேண்டும், இதோ ஒரு காரியத்தை நீங்க செய்ய வேண்டும் என்று அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்க செய்யவில்லை என்றால், then Jesus can always say, I never knew you. அப்பொழுது இயேசு நிச்சயமாக சொல்ல முடியும், உன்னை நான் அறியேன் என்று. You can be a wonderful person out there. நீங்க வெளிரங்கமா பார்க்க அருமையான நபரா இருக்கலாம். You can be a person whom everyone likes. எல்லோருக்கும் உங்களுக்கு பிரியமான நபரா இருக்கலாம். And you can be a Christian. நீங்க கிறிஸ்தவர்கள். But if that relationship is not there, அந்த உறவு உங்களுக்கு தேவனுக்குள்ள உறவு அங்க இல்லை என்றால், I never knew you. உன்னை நான் அறியேன். Moving on to this parable. இந்த பரபிளை கடந்து செல்வோம். We have read this so many times. இந்த சம்பவத்தை நிறைய முறை வாசித்திருக்கிறோம். We have heard so many messages on it. இதை குறித்து நிறைய தேவ செய்திகளும் கேட்டிருக்கிறோம். These 10 virgins, they had a purpose. இந்த 10 கன்னிகளுக்கு ஒரு நோக்கம் உண்டு. They knew what they were doing. அவர்கள் செய்கிற காரியத்தை அறிந்திருக்கிறார்கள். They knew that their goal is to enter into the banquet with the bridegroom. இவருடைய நோக்கம் என்னவென்றால் மணவாளன் வரும்போது அந்த விருந்து உபசரிப்புக்கு இவர்கள் கடந்து செல்ல வேண்டும். The 10 of them, the Bible says 5 were foolish but 5 were wise. இங்க வேதம் சொல்லுகிறது 10 கன்னிகள் வந்தவர்கள் 5 பேர் புத்தி உள்ளவர்கள் 5 பேர் புத்தி இல்லாதவர்கள் என்று. The 5 wise ones came prepared with oil. இந்த புத்தியுள்ள கன்னிகள் தன் வரும்பொழுது எண்ணெயும் கூட கொண்டு வந்தார்கள். But the foolish ones did not bring any extra oil. ஆனா புத்தி இல்லாத கன்னிகளோ கூட வரும்போது எண்ணெயை கொண்டு வரவில்லை. Now the Bible says the bridegroom delayed in his coming. இங்க வேதம் சொல்லுகிறது அந்த மணவாளன் வரது கொஞ்சம் தாமதமான போது They all fell asleep. எல்லாருக்கும் தூக்கம் வந்துருச்சு. And then the time came when the bridegroom finally arrived. அந்த நேரம் வந்தபோது மணவாளன் வந்துட்டார். You know the story. உங்களுக்கு அந்த சம்பவம் தெரியும். Now again let me go back a little. They all had the exact same purpose. ஆகையால் மீண்டும் நான் பின்னால சொல்ல வருகிறேன் என்னவென்றால் எல்லோருக்கும் அது ஒரு நோக்கம் உண்டு. They know that they were gathered for one goal alone. அவர்கள் ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் அங்க கூடி வந்திருக்கிறார்கள். Yet there were 2 different groups of people. அப்படி இருந்தபோது 2 குழு ஜனங்கள் அங்க இருக்கிறார்கள். Today we are all gathered together as Christians with one purpose. நம்ம ஒரு நோக்கத்துக்காக இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் ஒரு மனமாய் ஒரு இடத்துல கூடி வருகிறோம். What is our purpose? நம்மளுடைய நோக்கம் என்ன? Not to get more money. நம்ம நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும் இல்ல. Not to buy a bigger house or a car. பெரிய வீடு பெரிய காடி வாங்கணும் என்றல்ல. Not to have just a better life on earth. இந்த பூமியில ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை நல்ல ஒரு ஜீவியம் ஜீவிக்க வேண்டும் என்றல்ல. But our goal is eternity. நம்முடைய நோக்கம் என்னவென்றால் நித்தியம் பரலோகத்தை நித்தியம். Our goal is heaven. நம்முடைய நோக்கம் என்னவென்றால் பரலோகம். Nothing else. வேற ஒன்றுமில்லை. Make sure we get that priority right first. முதல்ல அத நம்ம அந்த முக்கியத்துவத்தை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். All the blessings that happen on this earth is just a bonus from the Lord. இந்த பூமியில நமக்கு உண்டாகிற ஒவ்வொரு ஆசீர்வாதமும் அது வந்து நமக்கு ஒரு போனஸ் போல. Make sure your goal is right. ஆனாலும் உங்களுடைய நோக்கம் சரியாக இருக்க வேண்டும். These 10 virgins, their goal was right. இந்த 10 கன்னிகைகள் அவர்களுடைய நோக்கம் சரியாக இருந்தது. They were gathered together in the same place, which means that their goal was perfect. அவர்கள் சரியாக ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல வந்து அப்பனாக்க ஒரு நோக்கம் சரியா இருந்தது. Yet when the time came, ஆனா நேரம் வரும்போது 5 were not ready. 5 கன்னிகைகள் ஒரு ஆயத்தமா இல்லை. The other 5 was they had the extra oil. They were ready to go in with the bridegroom. மத்த 5 கன்னிகைகள் அவர்கள் வந்து கூட வரும்போது எண்ணெயை கூட்டி கொண்டு வந்தார்கள். அந்த மணவாளன் வரும்போது போவதற்கு ஆயத்தமா இருந்தார்கள். Now the interesting part here is அங்க முக்கியமாக ஒரு ஆர்வமான ஒரு சம்பவம் என்னவென்றால் these 5 foolish ones, they asked help from the 5 wise ones. இந்த புத்தி இல்லாத கன்னிகைகள் என்ன செஞ்சாங்க? புத்தியுள்ள கன்னிகைகிட்ட உதவி கேட்கிறார்கள். Hey, we don't have enough oil. Why don't you give us some? இங்களுடைய அவர் 5 புத்தியில்லாத கன்னிகள் சொல்றது எங்கிட்ட எண்ணெய் பத்தல எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடுங்கன்னு கேக்குறாங்க. Give us a bit of oil so we also can go in. எங்க கொஞ்சம் எண்ணெய் கொடுங்க ஆகையால மணவாளன் வரும்போது நாங்களும் கூட வருகிறோம் என்று. See, the wise ones, they were not selfish. இந்த புத்தியுள்ளவர்கள் அவர்கள் சுயநலவாதிகள் அல்ல. They were not being stingy. அவர்கள் வந்து கருமிகள் அல்ல. Hey, the Bible says they are wise. வேதம் சொல்லுகிறது அவர்கள் வந்து புத்தியுள்ளவர்கள் என்று. So in their wisdom they responded and said, அந்த புத்தியை கொண்டு சில
வார்த்தையை பதில் கொடுக்கிறார்கள். If we give you that oil, our oil, we won't have enough. You also won't have enough. அந்த கொஞ்சம் இருக்கு எங்க நாங்க கொண்டு வந்து எங்களுக்கு மட்டும் தான் கொண்டு அது உங்களுக்கு கொடுப்போம்னாக்க எங்களுக்கும் பத்தாது உங்களுக்கும் பத்தாது. Go and buy some yourself. ஆகினா சீக்கிரமா போய் நீங்க உங்களுக்கு வாங்கிக்கொள்ளுங்க. So we must never ever think that these wise ones were selfish and self-centered people. ஆகினா நம்ம தவறாக புரிந்து கொள்ள கூடாது. இந்த புத்தியுள்ள கன்னிகைகள் வந்து அவர்கள் சுயநலவாதிகள் என்று நினைத்துக் கொள்ள கூடாது. They responded correctly. சரியான பதில் தான் அவர்கள் கொடுத்தார்கள் அவர்களுக்கு. So the bridegroom came, மணவாளன் வந்தார், took the 5 ready wise ones into the banquet. அந்த ஆயத்தமா அந்த புத்தியுள்ள 5 கன்னிகளை அந்த விருந்து உபசரிப்புக்கு கொண்டு போனார். Then later, after the 5 foolish ones got the oil and came back, they knocked on the door. இந்த 5 புத்தியில்லாத கன்னிகள் எண்ணெய் பெற்றுக்கொண்டு மீண்டும் எடுத்துக்கொண்டு கதவை தட்ட ஆரம்பித்தார்கள். They knocked the door and said, Lord, open the door for us. அவர்கள் சொல்றாங்க கர்த்தாவே எங்களுக்கு கதவை திறவும் என்று. But the Lord replied in verse 12, 12ஆம் வசனத்திலே ஒரு பதில் கொடுக்கப்படுகிறது. ஆண்டவரே, truly I tell you, I do not know you. அதற்கு அவர் உங்களை அறியேன், மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். I do not know you. உங்களை நான் அறியேன். Now if you think about it, இத குறித்து நீங்க சிந்தித்து பார்க்கும்போது, let's think about the 10 virgins for a minute. முதல்ல அந்த 10 கன்னிகள் சிந்தித்து பாருங்க. They had one purpose. அவர்கள் எல்லாரும் ஒரு நோக்கம் இருந்தது. They were together at first. முதல்ல எல்லாரும் ஒருமனப்பட்டு வந்தார்கள். Then later they got separated, 5 here and 5 there. பிறகு 5 பேர் இங்க 5 பேர் இங்க பிரிக்கப்பட்டது. Now let me ask you this question. இந்த கேள்வி கேட்க விரும்புகிறேன். Today in our modern day weddings, இன்னைக்கு இந்த நவீனமான காலகட்ட திருமண சம்பவத்திலே we have not just the maid of honor, we have a lot of bridesmaids. நீங்க வந்து நம்ம வந்து கணப்படுத்துவதற்காக என்ன சொன்னாக்கா இந்த மணவாளனுடைய அந்த குடும்பத்தில் அங்க இருப்பார்கள். The bridesmaids will be all dressed in the exact same costume or the dress. அந்த மணவாளனுடைய அந்த குடும்பத்தார் என்ன சொன்னா எல்லோரும் ஏறக்குறைய அதே மாதிரி உடுத்திருப்பார்கள். That means they will get the exact if it's a dress or whatever they wear exactly the same. அவர்கள் உடைகள் உடுத்திருந்தாக்கா பார்ப்பது எல்லாரும் அறிந்து கொள்ளலாம் இது அந்த மணவாளனுடைய குடும்பம் என்று. This is being done today. இன்னைக்கு இந்த நவீனமான திருமணத்தை இப்படி பார்க்கிறோம். But let me tell you, I also believe that these 10 virgins looked exactly alike. ஆகையால நான் இப்படியாக சிந்தித்து பார்க்க இந்த 10 கன்னிகைகள் வந்து பார்க்கும்போது இவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டவர்கள் ஒரே மாதிரியா காணப்பட்டார்கள். Anybody who sees them, hey, these are the bridesmaids, these are the virgins who will be going in with the bridegroom. அவர்கள் பார்ப்பதற்கு உடனே பார்த்தோனே என்ன சொல்றாங்க, இந்த 10 கன்னிகைகள் மணவாளன் வரும்போது ஆயத்தமா இருந்து மணவாளனோடு கூட கடந்து செல்லக்கூடிய 10 கன்னிகைகள் உடனே சொல்லுவார்கள். Anyone who sees them will know. அவர்களை பார்த்த உடனே அவளுக்கு தெரிந்துவிடும். Yet the bridegroom can say, I don't know who you are. அப்படி இருந்த போது மணவாளன் என்ன சொல்லுவானா, உன்னை நான் அறியேன் என்று சொல்லுவார். There is a reason to it. அதற்கு ஒரு காரணம் உண்டு. Are you ready? நீங்கள் ஆயத்தமா? Were they ready? அவர்கள் ஆயத்தமா இருந்தார்களா? Were they ready when the bridegroom came? மணவாளன் வரும்போது அவர்கள் ஆயத்தமா இருந்தார்களா? Outwardly they looked like the picture. வெளிரங்கமாக பார்ப்பதற்கு அந்த படத்தில் அப்படியே காணப்பட்டார்கள். On the surface, superficially, they looked good, they looked perfect. Yes, these are the virgins who are meant to be with the bridegroom. வெளிரங்கமான பார்வைக்கு பார்ப்பதற்கு ஆமா இந்த 10 கன்னிகளே இவர்களும் வந்து அந்த மணவாளன் வருவது கூட செல்வதற்கு ஆயத்தமா உள்ளவர் என்று பார்த்து சொல்ல முடியும். Yet because they were not prepared, they were left behind. அப்படி இருந்தபோது அவர்கள் ஆயத்தமா இல்லாத நிமித்தமாக பின்னாலே என்ன செய்யனாக்க கைவிடப்பட்டார்கள். Be very careful, church. திருச்சபையை நம்ம கவனமா இருக்க வேண்டும். Outwardly we may look ready, we may look superficially, we may look like a Christian, we may look that we are on the right path. நம்ம வந்து வெளிரங்கமாக பார்ப்பதற்கு நம்ம வந்து கிறிஸ்துவல இருக்கிற ஆயத்தமா இருக்கிற கிறிஸ்துவ ஜனங்கள் என்று சொல்லக்கூடியல காணப்படலாம். But when the Lord comes, ஆனா தேவன் வரும்பொழுது he can always say, I do not know you. தேவன் தாராளமா நம்ம பார்த்து சொல்ல முடியும் எப்படினாக்கா உன்னை நான் அறியேன் என்று. Another thing the Lord really spoke to me very clearly. ஆண்டவர் மிக தெளிவாக என் மத்தியிலே பேசின இன்னொரு காரியம். Why the 5 wise ones couldn't help the 5 foolish ones? Why the 5 wise couldn't help the 5 foolish ones? ஏன் இந்த 5 புத்தியுள்ள கன்னிகள் புத்தியில்லாத கன்னிகளுக்கு உதவி செய்ய முடியாமல் போய்விட்டது? They were not selfish, they were not stingy. Again I say, they were wise. நான் மீண்டும் சொல்லுகிறேன், அவர்கள் வந்து சுயநலவாதிகள் இல்ல, கஞ்ச கருமி அல்ல, அவர்கள் புத்தியுள்ளவர்களாக காணப்பட்டார்கள். They were working on their own salvation. You see, they came prepared. I come prepared for myself. எனக்கு நான் ஆயத்தமாக வேண்டும், அந்த என்னுடைய ரட்சிப்புக்கு நான் ஆயத்தமாக வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு தனிப்பட்ட ரீதியில் ஆயத்தமானார்கள். It's not easy for me to be thinking about other people when the bridegroom arrives. அந்த மணவாளன் வரும்போது அந்த நேரத்துல வந்து மற்றவர்களுக்கு
குறித்து சிந்தித்துக் கொண்டிருப்பதற்கு எனக்கு நேரம் இருக்காது. You must come prepared. நீங்கள் ஆயத்தமாக வர வேண்டும். He must come, she must come prepared. அவள் ஆயத்தமாக வர வேண்டும். Everyone must be prepared when the bridegroom comes. மணவாளன் வரும்பொழுது ஒவ்வொருத்தரும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். When he comes, அவர் வரும்பொழுது if you are not ready, நீங்க ஆயத்தம் இல்லை என்றால், there's nothing I can do to help you. நீங்க ஆயத்தமாக உங்களுக்கு எந்த வகையில் என்னால் உதவி செய்ய முடியாது. Because I need to go already. ஏன்னா நான் போய் ஆக வேண்டும் அல்லவா? Church, we must be very, very careful. We must think and analyze our Christian life very carefully. ஆகையால் திருச்சபையை நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை குறித்து கிறிஸ்துவ ஜீவித்து குறித்து மிக கவனமாக ஆராய்ந்து பார்த்து வழிநடத்தப்பட வேண்டும். Philippians chapter 2 verse 12. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். Paul was telling the church in Philippi. பிலிப்பாயின் திருச்சபைக்கு பவுல் சொல்கிறார், Therefore, my dear friends, as you have always obeyed, not only in my presence, but now much more in my absence, continue to work out your salvation with fear and trembling. ஆதலால் எனக்கு பிரியமானவரே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படிந்திருக்கபடியே நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கிற பொழுதும் மாத்திரமல்லாதபடிக்கு நான் தூரமாக இருக்கிற பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். Work out your salvation with fear and trembling. உங்களுடைய ரட்சிப்புக்காக நீங்க பயபக்தியோடு அதை நீங்க செயல்பட வேண்டும் என்று. You have to be hard working. அதுக்கு நீங்க கடினமாக உழைக்க வேண்டும். You have to do your best as a Christian. ஒரு கிறிஸ்தவனாக நீங்க அதுக்கு சிறந்த காரியத்தை செய்ய வேண்டும். Do not just focus on the superficial, on the outside. வெளிரங்கமான காரியத்தை பார்த்து அப்படியே அதை மாதிரி செய்யாதீங்க. Outside you can look like one of the virgins. You have your oil lamp, you have your costume, everything is right. But inside your oil was missing. வெளிரங்கமா பார்ப்பதற்கு அந்த 10 கன்னிகளிலே நீங்களும் ஒருத்தையா காணப்படலாம், எல்லாம் ஆயத்தமா இருக்க மாதிரி பாடலாம், உங்களுக்கு உடைகள்லாம் பார்த்து ஆயத்தமா இருக்கலாம், ஆனா உள்ளுக்கு பார்த்தாக்கா அங்கு சில குறைகள், சில காணக்கூடாத காரியங்கள் காணப்படுகிறது. All you need is one element to be missing. அங்க உங்களுக்கு தேவையான முக்கியமான ஒரு காரியம் அது காணாம உங்களை பத்தி இல்லை. And because of that one element missing, you miss on the opportunity of entering into eternity. அந்த ஒரு முக்கியமான காரியம் உங்கள்ட்ட இருக்க வேண்டிய காரியம் இல்லாம இருந்த போது அந்த நித்தியத்துக்குள் நுழைய முடியாமல் போய் விடுகிறது. So many Christians, they are so superficial. Outwardly they look like the job, they look like the image of Christ. இங்க अनेक கிறிஸ்தவர்கள் இப்படியாக வெளிரங்கமான பார்வையிலே அந்த கிறிஸ்துவை போல செயல்படுவது போல வெளிரங்கமான பார்வைக்கு இருக்கலாம். But inside the Lord says their hearts are far from me. ஆனா அவர்கள் உள்ளமோ தேவன் சொல்லுகிறார் என்னை விட்டு தூரம் இருக்கிறார்கள் என்று. Their hearts are far from me. என்னை விட்டு தூரம் இருக்கிறார்கள் என்று. Where is our heart today, church? இந்த திருச்சபையை இன்னைக்கு நம்முடைய இருதயம் எங்க இருக்கிறது? We can look like the 10 virgins. நம்ம 10 கன்னிகைகள் போல காணப்படலாம். We can look like we are part of that group. அந்த குரூப்ல உள்ளவர்கள் போல நம்ம காணப்படலாம். We can look a Christian. நம்ம கிறிஸ்துவை போல காணப்படலாம். But inside, if there is no connection, ஆனா உள்ளுக்கு நமக்கு ஒரு தொடர்பு இல்லை என்றால், if there is no relationship, தேவனுக்கு நமக்கு ஒரு உறவு இல்லை என்றால், if there is no oil, அங்கு எண்ணெய் இல்லை என்றால், then the Lord is going to respond with the exact same response we read here, I never knew you. ஆண்டவர் இப்படியாக இங்க இந்த பகுதியில வாஸ்தவமாக ஆண்டு சொல்லுவா உன்னை நான் அறியேன் என்று. You look perfect like a Christian. ஒரு கிறிஸ்துவை போல பரிபூர்ணமாய் காணப்படலாம். Again I say this, you can be a good person. நான் மீண்டும் சொல்லுவேன், நீங்க நல்ல நபரா You are இருக்கலாம். not a troublemaker. பிரச்சனை கொடுக்கிறவர்கள் அல்ல. You are a person who obeys the law. அந்த நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியுள்ளவர்களாக காணப்படலாம். Everyone who sees you, they like you. உங்களை பார்ப்பவர்கள் எல்லோரும் உங்க மேல பிரியமா இருக்கலாம். But inside, if your heart is far from the Lord, ஆனா உங்களுடைய உள்ளமோ உங்க தேவனை விட்டு தூரம் இருக்கும் என்றால், Jesus is going to say, I never knew you. இயேசு சொல்ல போகிறார் உன்னை நான் அறியேன் என்று. How is your relationship with the Lord today? இன்னைக்கு உங்களுக்கும் தேவனுக்கும் உறவு எப்படி இருக்கிறது? Do you have that dedicated time with the Lord? தேவனோடு கூட ஒப்பு கொடுத்த நேரம் நீங்க செலவிடுறீங்களா? Are you obeying the Lord in the areas which is asking you to obey? ஆண்டவர் கீழ்ப்படிய சொல்ற காரியத்தை நீங்க கீழ்ப்படிகிறீர்களா? We all know what the Lord expects of us. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கறாரு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். We know what the Lord is asking us to lay down. ஆண்டவர் என்னெல்லாம் நம்ம விட்டு விட சொல்றாரு நமக்கு தெரியும். We know which cross the Lord is asking us to pick up. ஆண்டு எந்த சிலுவையை நம்ம சுமக்க சொல்றாரு நமக்கு தெரியும். If you don't obey, அதுக்கு நம்ம கீழ்ப்படியவில்லை என்றால், I never knew you. உன்னை நான் அறியேன். Think about it, church. திருச்சபையை சிந்தித்து பாருங்க. Sit down and reflect upon your Christian life. உட்கார்ந்து சிந்தித்து பாருங்க கிறிஸ்துவ ஜீவியத்தை குறித்து. Again, this is the worst news any Christian can hear. இங்க மீண்டுமான சொல்லுவேன், எந்த ஒரு கிறிஸ்துவனும் மோசமான ஒரு வருத்தப்படக்கூடிய வார்த்தை என்னவென்றால், At heaven's door, Jesus says, I never knew you. அந்த பரலோக வாசலில் இயேசு சொல்லுவார் உன்னை நான் அறியேன் என்று. And then you think,
அப்பொழுது சிந்திப்பீங்க, I did everything a Christian must do. கிறிஸ்துவன் செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் நான் செய்தேன் அல்லவா? I even did greater things. Signs and wonders were done through my hands. நான் பெரிய பெரிய காரியங்கள் சொல்ல அற்புத அடையாளங்கள் என் கரத்திலே உண்டானது அல்லவா? But the Lord told me now to my face, I never knew you. இப்பொழுது இயேசு என் முகத்தை பார்த்து சொல்ல உன்னை நான் அறியேன் என்று. I really like what Paul said. பவுல் சொன்னது எனக்கு மிக பிடிக்கும். Work your salvation with fear and trembling. இங்க பவுல் சொல்ற அதிக பயத்தோடு நடுக்கத்தோடு உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். Some Christians take their Christian life so simply. இன்னைக்கு ஒரு சில கிறிஸ்துவ ஜீவித்தை குறித்து சாதாரணமா ஏனோதான் எடுத்துக்கொள்கிறார்கள். So chinchai, play like this is nothing la. இது ஒண்ணுமில்ல ஏனோதானோ கிறிஸ்துவ வாழ்க்கை தான் அப்படி நினைச்சுறாங்க. It's so easy. சுலபமான ஒரு வாழ்க்கை. Then why does Paul use the word fear and trembling? அப்பனாக்கா ஏன் பவுல் இப்படி சொல்ற நடுக்கத்தோடும் பயத்தோடும் என்று சொல்கிறார்? Every day before you end the day, sit down and ask the Lord, where did I go wrong today? ஒவ்வொரு நாளும் அந்த நாளை முடிப்பதற்கு முன்பதாக ராத்திரி ரெண்டு ஆண்டு இன்னைக்கு எங்க எந்த வகையில நான் தவறு செய்திருக்கேன் ஆண்டவரே? Forgive me for whatever I have done knowingly or unknowingly. ஆண்டவரே தெரிந்தோ தெரியாத செய்யற காரியத்தை செய்திருப்பேனா என்னை மன்னியும் ஆண்டவரே. How do we know we will wake up the next day? எப்படி நமக்கு தெரியும் மறுநாளை கண்விழிப்போம் என்று? Think about this church. திருச்சபையை சிந்தித்து பாருங்கள். The first passage in Matthew 7. முதல் பகுதி மத்திய 7ஆம் அதிகாரத்துல Lord, we did all this in your name. ஆண்டவரே கர்த்தாவே கர்த்தா உன் நாமத்தை இதெல்லாம் செய்தோம் அல்லவா? And you can tell me, Lord, I never knew you. அப்படி இருந்த போதும் நீ என்ன பார்த்து சொல்ற ஆண்டவரே உன்னை நான் அறியேன் என்று. And then Matthew 25. மத்திய 25ஆம் அதிகாரத்திலே 10 virgins. 10 கன்னிகைகள் Exactly the same. They look like the picture. They are all Christians. பார்வைக்கு பார்க்கும் பொழுது அவர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் போல காணப்பட்டார்கள். Yet the Lord only accepted 5. அப்படி இருந்த போதும் 5 பேர்களை மட்டும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். It's not so much about their foolishness. அவர்கள் புத்தி இல்லாத காரியத்தை வைத்தல்ல. It's about they being not prepared. அவர்கள் ஆயத்தமில்லாத நிமித்தமாக Superficially they were prepared. அவர்கள் வெளிரங்கமாக சில காரியத்தை ஆயத்தம் பண்ணினார்கள். They were girls, they had their clothes, they had their makeup, whatever they need to do to be a bridesmaid, a virgin, they did all of that. மணவாளன் வருவதற்கு வெளிரங்கமான எந்தெல்லாம் உடைகள் உடுத்திருக்க வேண்டும், மேக்கப் பண்ணிருக்கணும், அலங்கரித்து கொண்டிருக்கணும், எல்லாம் செய்தார்கள். But inside they were not prepared. ஆனா உள்ளத்துக்குள்ளே அவர்கள் ஆயத்தமில்லை. Outside as a Christian you look prepared. வெளிரங்கமாக பார்க்க கிறிஸ்தவர்கள் நீங்க ஆயத்தமா இருக்கலாம். We can preach, we can teach, we can prophesy, we can heal the sick, we can set people free from demons, we can do everything that the Lord did. ஆண்டவர் செய்த வண்ணமாக நம்ம வந்து பிரசங்கம் பண்ணலாம், நம்ம வந்து பிசாசு விடுதலையாக்கலாம், நீங்க நிறைய காரியங்கள் அற்புதங்கள் அடையாளங்கள் தேவன் செய்த எல்லா காரியத்தையும் செய்யலாம். But inside if we do not have that relationship, ஆனா உள்ளத்துக்குள்ளே நமக்கும் தேவனுக்கும் அந்த உறவு இல்லை என்றால், if we do not have that connection with the Lord, தேவனுக்கும் நமக்கு அந்த உறவு இல்லை என்றால், your prayer time, உங்கள் ஜெப நேரம், your Bible reading, நீங்க வேத வாசிப்பு, doing what the Lord asked you to do, தேவன் செய்ய சொல்ற காரியத்தை நீங்க செய்யலாம இருந்தால், obeying God, கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது we will be left out. நீங்க கைவிடப்படுவீர்கள். The Lord has Jesus has all the right to say, I never knew you. அப்பொழுது அதெல்லாம் நீங்க ஆயத்தமா இல்லாத நேரத்தில் ஆண்டு உங்களை பார்த்து நிச்சயமா சொல்ல முடியும், உன்னை நான் அறியேன் என்று. If somebody comes to your door today, இன்னைக்கு யாராவது ஒருத்தர் உங்க வாசல்ல நிக்கும்போது, they knock on your door, உங்க கதவை தட்டுறார்கள், you open it, நீங்க திறக்கும் பொழுது, and they say, can I come in? உங்களுக்கு வந்து உள்ள வர முடியுமா கேட்டாக்கா, if you know the person, you are obviously going to let the person in. அந்த நபரை நீங்க அறிந்தவர்கள் தெரிந்தவர்களுக்கு தாராளமா உள்ள வாங்கன்னு சொல்லுவீங்க. But if you're seeing the person for the first time, முதல் முறையா அந்த நபரை பாக்குறீங்க, you will definitely say no. நிச்சயமாக நீங்க சொல்லுங்க, இல்ல உள்ள வர வேண்டாம்னு சொல்லுவீங்க. I do not know you, why should I open the door? உன்னை யாருன்னு அறியேனே, எப்படி நான் கதவு திறக்க வேண்டும்? It's the exact same principle. அப்படிப்பட்ட ஒரு வழிமுறை தான் இது. Does the Lord know you enough today? தேவன் இன்னைக்கு உங்களை ஆழமா அறிந்திருக்கிறாரா? Of course he's your creator. நிச்சயமா நீங்க சொல்லுங்க, அவர் என்னை படைத்தவர் அல்லவா? He's your God. அவர் என் தேவன். He died for my sins. என் பாவத்துக்காக மரித்தார். How much do you know him that he will have the right to let you in to his house? அவர் உங்களை அறிந்திருக்கிறார். நீங்களே எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனை அறிந்திருக்கிறீங்க. நீங்க அறிந்திருக்கும் போது அப்படியே ஆழமா அறிந்திருக்கும் போது ஆண்டு உங்களை நிச்சயமா உள்ள கூட மாட்டார். We need to search our hearts. நம்ம இதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். We need to really focus and prioritize our Christian life. நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கை குறித்து எதற்கு நம்ம முக்கியம் கொடுக்கிறோம் என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். Let's stand to our feet. நாம் யாரும் எழுந்திருப்போம். Hallelujah. Thank you, Jesus. Shababaria kadaraba Orikaba saburila bakuriandara bashaburiandara bashakala bakuriandara baria. Rikaba kuriandara bashabara bakuriandara baria. Again, let me repeat myself this morning. This message is not to bring condemnation.
ஆகினால் இந்த காலவேளை மீண்டுமான சொல்றேன், இந்த செய்தியா வந்து உங்களை குற்றப்படுத்துவதற்காக பேசவில்லை. But it's a reminder. இது வந்து நமக்கு ஒரு நினைவூட்டல். We have been hearing our morning devotions. The Lord cares for us. நம்ம காலை தியான நேரத்தில் நம்ம கேட்கிறோம் அந்த செய்தியா போல தேவன் நம்ம மேல் அக்கறை உள்ள தேவன் என்று. When you care for someone, you do all that you can to love the person, to remind the person, to show the person that you love them. அந்த நபர் மீது நீங்க அக்கறை கொள்ளும்போது, அந்த நபரை நேசிக்கும் போது நீங்க நிச்சயமாக நீங்க சொல்லுவீங்க, அவருக்கு நினைவூட்டுங்க, எவ்வளவு இதை செய்வேன் அதை சொன்ன நினைவூட்டுவீர்கள். The Lord is reminding us today that we need to work our salvation with fear and trembling. தேவன் இன்னைக்கு ஒரு காரியத்தை நமக்கு நினைவூட்டுகிறார். நம்முடைய ரட்சிப்புக்காக நம்ம வந்து பயபக்தியோடு நடுக்கத்தோடு நம்ம வந்து ரட்சிப்பை பாதுகாத்துக் கொள்ள We வேண்டும். must never think that once I'm saved, I'm forever saved. நீங்க நினைச்சு கொள்ள கூட நான் இப்ப ரட்சிக்கப்பட்டேன், முழுசா ரட்சிப்பு போது, ஒரு முறை ரட்சிப்பு போது நினைக்க முடியாது. If that is the case, Paul wouldn't have said work your salvation with fear and trembling. அப்படி என்றா பவுல் இப்படியா சொல்லியிருக்க மாட்டாரு, நீங்கள் பயபக்தியோடு உங்களை ரட்சிப்பை பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்க மாட்டாரு. It's a daily process. இது அனுதினமான ஒரு காரியம். It's something which you need to do from minute to minute. ஒவ்வொரு நிமிடமும் நம்ம வாழ்க்கை செய்யக்கூடிய ஒரு காரியம். Just search your hearts. உங்கள் இதயத்தை ஆராய்ந்து பாருங்கள். What's the condition of your heart today? இன்னைக்கு உங்கள் இதயத்தின் சூழ்நிலை எப்படி இருக்கிறது? Where is God in your life? உங்க வாழ்க்கை தேவன் எங்க இருக்கிறார்? Is he enthroned as the God of your lives? உங்க வாழ்க்கையிலே அவர் தேவாதி தேவனாக ராஜரிகம் பண்ணுகிறாரா? Do you spend enough time with him to know that when you knock on his door, he is going to open and let you in? அவரோடு கூட நீங்கள் நேரத்தை செலவிடும் போது, நீங்கள் உங்களுடைய அவரோடு கூட நீங்கள் உரையாடும் போது, நீங்கள் அந்த வாசல் கதவை தட்டும் போது அவர் கதவை திறந்து உங்களை உள்ள விட போகிறாரா? You know that answer. அந்த பதில் உங்களுக்கு தெரியும். You have that answer. உங்களுக்கு அந்த பதில் இருக்கு. Hallelujah. Thank you, Jesus. Shabariya kadarabadina bariya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Lord, we thank you for your love. ஆண்டவருடைய அன்புக்காக நன்றி சொல்லுகிறோம். We thank you that you are a God who will never leave us nor forsake us. ஆண்டவரே, நீ தேவன் சுவாமி, எங்களை ஒருபோதும் கர்த்தர் மறந்து கைவிடுகிற தேவன் அல்ல. Lord, in your love you still choose to chastise and discipline. ஆண்டவரே, உம்முடைய அன்பிலே சுவாமி எங்களை கர்த்தாவராஜப்பா சீர்திருத்தி எங்களை கர்த்தாவராஜா சரிப்படுத்துகிற தேவன் நீர். You love us that much, oh God. அவளுக்கு ஆழமாக எங்களை நேசிக்கிறீர் You ஆண்டவரே. love us so much that you don't want to let us go. ஆண்டவரே, எங்களை கைவிடாத அளவுக்கு அதிகமாக எங்களை நேசிக்கிறீர். That is why you keep reminding us. அதுக்காக எங்களை நினைவூட்டுகிறீர். That is why you keep drawing us back into your presence. அதற்காக மீண்டும் உம்முடைய பிரசன்னத்தை எங்களை இழுத்துக் கொள்கிறீர். Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Thank you for your love. உம்முடைய அன்புக்காக நன்றி. Can I request Uncle Mohan to close us in prayer? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, உமக்கு நன்றி சொல்கிறோம். Lord, we thank you, Father God, Jesus God, Father. Lord, thank you, Lord, Father. We give you all the glory and honor, Lord, Father Jesus. Lord, thank you, God Almighty, Lord, for reminding us the love that you have for us. எங்கள் மீது கொண்ட அன்பை கர்த்தா எங்களை நினைவூட்டுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி கர்த்தாவே. Lord, each and every one of us, Lord, we save through your blood. ரத்தத்தால் நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம் சுவாமி கர்த்தாவே. Lord, you gave your life because you loved us. எங்களை நேசித்தனால் உம்முடைய ஜீவனை எங்களுக்கு கொடுத்தீர் சுவாமி கர்த்தாவே. Lord, help us, Lord Father, in our daily walk with you. எங்கள் அன்றாட வாழ்க்கையில் சுவாமி கர்த்தாரப்பா உம்மோடு கூட நாங்கள் கர்த்தா உரையிடும் போது, உம்மோடு கூட நாங்கள் பேசும்பொழுது சுவாமி கர்த்தா பாஜா ஆண்டே in our spend our time in you, Lord Father God Jesus. Help us, Lord Father. Help us, Lord Father. Lord, even today when the message came forth, இந்த செய்தி எங்கள் மத்தியில் வந்தபோது கர்த்தாவே, Lord, it is not to condemn us, எங்களை குற்றப்படுத்துவதற்கல்ல, but to, Lord Father, remind us that much you loved, and Father, and remind that we need to have a closer relationship with you. எங்களுக்கு ஒரு நினைவூட்டல் ஆண்டே உம்மோடு கூட கர்த்தாவே நெருங்கிய உறவு வைத்திருக்க வேண்டும் என்று, because the days are very close. காரணம் அந்த நாட்கள் வெகு விரைவாய் வந்து கொண்டு இருக்குது என்பதை கர்த்தாவே ஜப்பா சுவாமி. Lord, your days are very near. உம்முடைய நாள் வெகு விரைவாய் வந்து கொண்டு இருக்குது சுவாமி கர்த்தாவே. ஆண்டே சுவாமி, in order for us to enter into the banquet hall, அந்த விருந்து உபசரிப்பின் ஆண்டு அரங்கத்துக்குள் நாங்கள் நுழைவதற்கு we need to prepare ourselves. எங்களை அங்கே ஆயத்தமாக்க வேண்டுமான்ற சுவாமி. Not in a superficial, Lord Father, வெளிரங்கமான காரியத்தில் அல்ல சுவாமி, our deeper inner heart, எங்கள் இருதயத்தின் ஆழத்துக்குள் நாங்கள் ஆயத்தமாக வேண்டும் சுவாமி கர்த்தாவே ஜபா சுவாமி. Lord, this morning, Lord Father, we commit ourselves. எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. Forgive us, Lord Father. எங்களை மன்னியும் ஆண்டவரே சுவாமி கர்த்தாவே ஜப்பா. Lord, when there are time, Lord Father, you ask us to lay things down. சில காரியங்களை கர்த்தா விட்டு விட்டு சொல்லும்போது கர்த்தாவே, but we are still holding on to that. அதை நாங்கள் பிடித்து கொண்டு இருக்கும்போது கர்த்தாவே ஜப்பா, help us, Lord Father. Help us just to focus on the cross. Just, we all have a one goal, ஒரே ஒரு நோக்கம் உண்டு, that we want to be enter the
heaven. நாங்கள் எல்லோரும் பரலோகத்துக்குள் நுழைய வேண்டும். Thank you Jesus. எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. Lord, this morning I pray for every believers, every family, Lord Father. இந்த காலவேளை ஒவ்வொரு விசுவாசி ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே சுவாமி கர்த்தா. Lord, speak to them continually. தொடர்ந்து அவர்களோடு பேசும். Lord, bless their family. அந்த குடும்பத்தை ஆசீர்வதியும் சுவாமி கர்த்தாவே. Whatever need they might be, அவர்களுக்கு எந்த விதமான தேவை இருக்கும் என்றால் சுவாமி கர்த்தா சந்தியும் ஆண்டவரே சுவாமி கர்த்தாவே ஜப்பா. Lord, we commit in Jesus mighty name we ask and pray. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Amen. Hallelujah. Amen. Thank you Jesus. Hallelujah. Amen. I like what uncle said at the end. கடைசில சொன்ன ஒரு காரியம் அவருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றாரு. We do not know how much time we have. நமக்கு இருக்கிற நேரம் எவ்வளவு தெரியாது. It's so close. ரொம்ப சீக்கிரமா அவ்வளோ நெருங்கி ஒரு காலத்துக்குள் வந்து கொண்டிருக்கோம். Let's not take our Christian life lightly. நம்ம கிறிஸ்துவ ஜீவியத்தை ஏனோ தானே எடுத்துக்கொள்ள கூடாது. Let's not take it for granted. ஏனோ தானே எடுத்துக்கொள்ள வேண்டாம். Let's work on it. அதை குறித்து நம்ம ஒரு பயபக்தியோடு செயல்பட வேண்டும். Yes, it is hard work. அது ஒரு கடினமான ஒரு உழைப்பு தான். But the fruits is glorious. ஆனால் அதன் கனியோ மகிமையான ஒன்று. Amen. Amen. Be encouraged this morning. இந்த காலைவேளை உற்சாகப்படுங்கள். Go in the peace and the joy of the Lord. கர்த்தர் கொடுக்க சந்தோஷம் சமாதானத்தில் கடந்து செல்லுங்கள். Amen. Amen. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen. Praise the Lord.